இந்த ஜோதிடங்கிறது நான் சொன்னது ஒரு வழிகாட்டி தான். இது உண்மை பொய். அந்த கிரகம் அங்கே உட்காந்தா எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். ஒரு பேர் தான் இல்லை, லட்சத்தில் ஒரு கோடியில் ஒரு பேர் தான். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் நல்லவன், பிடிக்கலாம் கெட்டவன். கொரோனா வந்துச்சு, எல்லாம் எல்லா சாமியும் கும்பிட்டீங்க, எந்த சாமி காப்பாத்துனுச்சு? உங்களை ஏமாத்துறோம் நாங்க. என்ன பண்ண யூகம், அது உண்மையாகலாம் பொய்யாகலாம். நாளம்பத்தில் உட்காந்தா வாத்தியார் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், பேசாரு. டாக்டரும் உயிர் தான் காப்பாத்துறாரு. அந்த டாக்டர் பார்த்துட்டு அவனும் உயிர்தாயா காப்பாத்துறான். ஏன் ஆட்டோக்காரன் அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறான், உனக்கு கட்டு போட்டு விடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். அதாயா எங்கேயா மருத்துவம் அதில் இருக்குது? மூணே மூணு தொழில் தான், மூணே மூணு. இவன் தான் உழைப்பாளி. உழவன் தான் உண்மையாலும் உயிர் காக்கும் தொழில் செய்வாங்க. அத்தனை உயிரையும் காப்பாத்துறான். அப்படி இருக்கும்போது எப்படியா மருத்துவனை முன்னாடி வைக்கிறது? வச்சுக்குவேன், காய்ச்சி வாங்காம உதவி செய்யறவங்க தான் சோப்பட. உன்னை முதல் எடுத்தோடனே டாக்டரு இன்ஜினியர் உன்னை பெருமைப்படுத்துறான். நீ என்ன பண்ற? பேராசியில் நீ உன் வீடியோ நீ செத்து போயிட்டாலும் 10 பேருக்கு அது உதவியா இருக்கும்பா. சொல்லுப்பா. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய பேர் கேட்டது காமனாக, அதாவது யூடியூப்ல வந்து யாருக்கு வேணால் யூடியூப்ல போய் நிற்கும் வீடியோ ஹோம் பேஜ் நிற்கக்குள்ள வந்து பார்த்துட்டு என்ன ஜோசியம் சொல்கிற, ஜோசியம் உண்மையா பொய்யா, எப்படி அது உண்மைனா நிரூபிச்சு காட்டு. இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா, இந்த ஜோதிடங்கிறது நான் சொன்னது ஒரு வழிகாட்டி தான். இது உண்மை பொய்யுங்கிறது உன்னை பொறுத்து இருக்குது, நீ ஏற்றுக்கிறத பொறுத்து இருக்குது. நாங்கள் எங்களால் ஒரு யூகம்தான் பண்ண முடியும். ஜோதிடம் யூகம், அது உனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகுனா அது உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்க, யாராவது போய் எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமான்னு கேரண்டி கொடுக்க சொல்லு, முடியாது. கத்த வித்தையே கரெக்டானு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது கத்த வித்தை. இது ஒரு யூகம் ஐயா. குறை சொல்றது ஈஸி, அது சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேட்குறது சரி, ஏன்னா உன் விதி, இதை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு இருக்குது இல்லை. அதுக்கோசரமே நான் உன்னை குறை சொல்ல தேவையில்லை. உன் ஜாதகத்தில் எதுவுமே நம்பக்கூடாதுன்னு ஒரு கிரகம் இருக்கும், அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த கிரகம் அங்கே உட்காந்தா எதை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். ஏன்னா நம்பி கெட்டவன் 10 பேர், நம்பாமல் கெட்டவன் 90 பேர். என்னுடைய அனுபவம். நம்பிக்கை வேறு, உண்மை வேறு. இது நம்பிக்கை தான் தம்பி. என்னால் நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற எடப்பாடி சுற்றி இருக்கிற ஜனங்க ஜோசியர் முருகன் பரவாயில்லை அப்படின்னு தான் பேர் வாங்கியிருக்கிறேன். பெரிய ஆளுன்னு இன்னும் பேர் வாங்கலை, நான் பேரும் போட்டுக்கலை. மற்ற ஜோசியர் மாதிரி முன்னாடி கும்பம் ராஜேந்திரன் இது மாதிரி இந்த பேரை போட்டுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட பந்தா பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்னால் முடிஞ்சது, முடியாதவனுக்கு வழி தெரியாதவனுக்கு நான் சரியான வழி காட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நீ கேட்குற கேள்வி கரெக்டு. அதெல்லாம் இங்கே வந்து ஒன்றும் முடியாது தம்பி. அக்யூரேட்டாக சொல்கிற அளவுக்கு இங்கே ஜோசியத்தில் எவனும் இல்லை. 100ல் 1 பேர் தான் இல்லை, லட்சத்தில் ஒரு கோடியில் ஒரு பேர் தான் இருக்கிறான். நீ கேட்குற ஆள் சொல்கிறது புரியுதா? அக்யூரேட்டா ஜோதிடம்னா இதுதான் நிரூபிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது தம்பி. நான் ஒரு 99,99,999 பேர் ஏமாற்றி பிழைக்கிறோன்னு வச்சுக்குவேன். அதில் நல்லவன் நீ கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஜோசியம் பார்த்துக்கோ. அக்யூரேட்டு கிடையாது, முடியாது. நன்றி. அப்போ நீங்கள் உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நான் நல்லவன், பிடிக்கலாம் கெட்டவன். கும்பிட சாமி எல்லாமே பலன் கொடுத்துருச்சா? கொரோனா வந்துச்சு, எல்லாம் எல்லா சாமியும் கும்பிட்டீங்க, எந்த சாமி காப்பாத்துனுச்சு? சாமியே காப்பாற்றலையே, ஆசாமி நான் என்ன மூளைக்கு. ஆனால் நான் சொல்கிறது வழிகாட்டு. நான் என் காட்டுற வழி சரியாக இருக்கும், நம்பிக்கை இருக்குது. 100க்கு 100% என்னால் சொல்ல முடியாது. நான் ஜோசியத்தை பற்றி சொல்கிறேன் சில இதெல்லாம், அது நீ சரியா அது மாதிரி வந்து கேள்வி கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவேன். எப்படின்னு சொல்கிறேன்னு கேளு. ஒரு மனிதனுக்கு தொழிலுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லை, தொழிலுங்கிறது சாஸ்திரத்தில் இல்லை. தொழிலை கேட்கக்கூடாது. ஜீவனம் உண்டா இல்லையா, ஜீவன் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் சொல்லலாம். இந்த கல்யாணத்தை நீ கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்குற, எப்போ கல்யாணம் ஆகும்? இது உன் கேள்வி தப்புன்னு நான் நிரூபிப்பேன். எப்படின்னு கேளு. ஒரு பொண்ணும் ஆணும் கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி இன்னொருத்தரோட சேர்ந்துட்டாவே அது கல்யாணம். இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லிட்டோம்?
இந்த கேள்வியும் அவுட்டு. புரியுதா? படிப்புங்கிறது கிடையாது. நீ என்ன படிப்பேன்னு கேட்ப, சாஸ்திரத்தில் படிப்பே இல்லை. படிப்பு சொல்கிறவங்களாம் பொய் ஜோசியர், என்னையும் சேர்த்து வச்சுக்குவேன். ஐடியா கரெக்டா? படிப்புங்கிறது கிடையாது, அறிவு. ஜோசி என்ன சொல்லுது? அறிவு, புத்தி. இவன் கீழ்த்தரமான புத்தியா நல்ல புத்தியா? அந்த புத்தியை வச்சு இவன் ஜீவனம் பண்ணுவானா? அவ்வளோதான் சொல்லுது. எந்த சாஸ்திரத்திலையும் படிப்பு இல்லை. இதுக்கு என்ன சொல்ல போறேன்? படிப்பே இல்லையா? அப்ப இந்த ஜோசியெல்லாம் பொய் சொல்றாங்க. பொய் தாயா? எவனையாவது வந்து சொல்ல சொல்லு, இந்த ஜாதகர் இந்த படிப்பு தான் படிப்பேன்னு சொல்ல சொல்லி பார்ப்போம். முடியாது. உங்களை ஏமாத்துறோம் நாங்க. என்ன பண்ற ஜோசியெல்லாம்? பொய்ன்ற பொய்யா? எந்த சாஸ்திரத்திலேயே படிப்பு இருக்குது? படிப்பு கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ 2 பேர் பாரியா? என்னதான் என் வீடியோ 2 பேர் பார்த்தா போதும், 100 பேர் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது உண்மையா? நீங்க பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? எவனாலையும் படிப்பு சொல்ல முடியாது, தொழிலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதியா? இந்த தொழில் தான் செய்வான்னு சொல்ல முடியாது. முடியாது. யூகம். அது உண்மையாகலாம் பொய்யாகலாம். எனக்கு அதுதான், உனக்கு அதுதான். சொல்ல முடியாதியா? இந்த தொழிலும் சொல்ல முடியாது, இந்த படிப்பும் சொல்ல முடியாது. முடியாது. நிரூபிக்கிறேன். இன்னும் இருக்குது. ஜோசியம் பொய்யாவுதா? ஆமா. இவனுங்க மன திருப்திக்கு சொல்றதுனால ஜோசியம் பொய்யாயிடுது. என்னத்துக்கே மன திருப்திக்கு சொல்லி இருக்கிறீங்க? மன திருப்திக்கு சொல்றதுனால தான் ஜோசியம் பொய்யா போய் தொலைக்குது. முடியாது. இவ்வளவு இருக்குது. இதில் நீ என்கிட்ட அக்யூரேட்டா கேள்வி கேட்பீங்க. எவனுக்கு தெரியும் அக்யூரேட்டு? எவனாலையும் இந்த தொழில் செய்கிறான், இந்த படிப்பு தான் படிப்பான்னு சொல்ல முடியாது. நான் என்னுடைய யூகம், அதுல உனக்கு என்னமோ சொல்லுவாங்களே குத்து மதிப்பு, காக்கா உட்கார பணம் முளை விழுந்த கதை. முடியாது. எவனையும் நம்பாதீங்க. எவனாலையும் முடியாது. நான் ஒரு ஜாத்தை கொடுக்குறேன், 1 லட்சம் ரூபா கூட தர்றேன். எந்த ஜோசியர் இந்த தொழில் சொல்ல சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க, நாங்கள் எங்களுடைய யூகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒருத்தவனுக்கு வந்து கும்பலக்கணம் 2ல் குரு உட்காருது. குரு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் இடத்துல உட்காந்தா வாத்தியார் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், பேசி சம்பாதிக்கலாம். அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் பார்க்கணும், செவ்வாயும். அவன் போலீஸ் உத்தியோகத்துக்கு கூட போகலாம். அவன் எழுத்துத்துறையில் இருக்கலாம், ரைட்டரே ஆகலாம். இதுதான் யூகம். எந்த சாஸ்திரத்திலையும் இந்த கிரகம் இதுதான் செய்யும் சொல்லி எழுதப்படவில்லை. இல்லையா? யாரை வேணாலும் சேலஞ்சு பண்றேன். முடியாது. அப்பனா ஒரு சிலர்லாம் இப்போ புக்கை திருத்தி எழுதுறேன்னு சொல்லி புத்தகத்தில் வந்து இவங்க இருக்கிறவங்க எழுத்தாளர் அவங்க கவிதையே இருக்கிறவங்க அதான் குத்து மதிப்பா சொன்னேன்ல. குரு 2 இருந்தா, புதன் இருந்தா, சனி இருந்தா அப்படின்னு குத்து மதிப்பா பிட்ட போட வேண்டியதுதான். செவிச்சா ஓ நேரம் சோசி நல்லா இருக்குது. அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ ரைட்டர் அதாவது டாக்டர்னு அப்போ ஒன்று இல்லவே இல்லை ஜோசியம் இருக்கக்குள்ள. அப்படி சொல்லல. உயிரை காப்பாற்றும் தொழில். நர்ஸும் உயிரை தான் காப்பாத்துறான், கம்பவுண்டரும் உயிரை தான் காப்பாத்துறாரு, டாக்டரும் உயிரை தான் காப்பாத்துறாரு. அந்த டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் மருந்துன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறான் பாரு, அவனும் உயிரை தான் காப்பாத்துறான். அடிப்பத்த உடனே உன்னை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான் பாரு, அவனும் உயிர்தாயா காப்பாத்துறான். ஆட்டோக்காரன் அள்ளி போட்டுக்கிட்டு ஓடுறான் பாரு, ஆட்டோக்காரன் அவனும் உயிர் காப்பாளன். ஆம்புலன்ஸ் ஓடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். ஊசி போடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். உனக்கு கட்டு போட்டு விடுறான் பாரு, அவனும் உயிர் காப்பாளன். இதெல்லாம் மருத்துவம், இதெல்லாம் வைத்தியருங்க. அது வைத்தியர் கூட கிடையாது, உயிர் காப்பவர்கள். லக்னாதிபதியும் 10 குடையும் சம்பந்தப்பட்டால் உயிர் காப்பாளன். இவ்வளவுதாயா? எங்கேயா மருத்துவம் அதுல இருக்குது? அப்போனா இவ்வளவு நாள் நாங்களாம் ஏமாத்திட்டோம். நீங்களாம் ஏமாறுறதுனால தான் நாங்கள் ஏமாத்துறோம். நான் சொன்ன விளக்கம் சரியா தப்பா? இவ்வளவுதாயா? சரி, இப்ப ஒரு இன்ஜினியர்னா எப்படி சம்மந்தப்பட்டு சொல்றது? ஜோசியம் ஜோசியம் கத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க. ஜோசியத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். ஆமா, அப்பெல்லாம் அந்த இடத்துல இன்ஜினியர்னே இருக்க மாட்டாங்களே. இருக்க மாட்டாங்க. இதுதான் பித்தலாட்டம். உங்களெல்லாம் ஏமாத்துறானுங்கய்யா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டரா இருக்காத, அது எதுவுமே கிடையாது. சாஸ்திரத்துல 3 தொழில் தான். 3 தான். 3 தொழில் தானா? ஆமா. ஒன்று சுயம், ஒன்று அடிமை, மற்றவங்களுக்கு சேவை தொழில். சுய தொழில்,
அடிமை தொழில், சேவை தொழில். அப்படின்னா உலகத்தில் ஒரு 3000 4000 தொழில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது தொழில் தேவைகளுக்கு. இந்த உணவு தயார் பண்றவனே உயிர் காக்கும் தொழிலில் போடலாம். உணவை தயார் பண்றவனே உயிர் காக்கும் தொழிலில் போடலாம். நான் சொன்னது கரெக்டுங்களா? விவசாயமா? ஆமா, உழவன். ஏன்னா எல்லா உயிர்களையும் காப்பாற்றுறவன் அவன் தான். இந்த டாக்டர் கூட அடிபட்டாதான் காப்பாற்றுவான். மயிர் இவன் தான் உழைப்பாளி. உழவன் தான் உண்மையாலும் உயிர் காக்கும் தொழில் செய்பவன். அதுதான் உண்மை. நான் சொல்றதுதான் உண்மை. எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு தயாரித்து கொடுக்குறான். அவன் உயிரையும் காப்பாற்றுறான், உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிரையும் காப்பாற்றுறான். அப்படி இருக்கும்போது எப்படியா மருத்துவனை முன்னாடி வைக்கிறது? முதல்ல உயிர் இருந்தாதான்டா, சோறு இருந்தாதான்டா நீ உயிரோட இருப்ப. மருந்து மாத்திரை தின்னு செத்து போயிடுவ. டாக்டரும் செத்து போய் துவைக்கணும். அப்ப உழவனே முதல் உயிர் காக்கும் தோழன். கரெக்டுயா. அப்ப அவனுக்கு சொல்லாம எதுக்கியா நீங்க சொல்ல சொல்றீங்க? தொழிலே 3 தொழில் தான். சுய தொழில், அடிமை தொழில். அடிமைன்னா அடுத்தவங்க வேலை செய்யறது. சுயம்னா நீயே ஒரு தொழில் செய்யறது. அது என்ன? பொதுச்சேவை. அதுல ஒண்ணு இருக்குல்ல, இந்த அரசாங்க வேலைக்கு போறீங்க பாரு, அது பேரு பொதுச்சேவை. அது அந்த காலத்து பொதுச்சேவை வேற, இந்த காலத்து பொதுச்சேவை வேற. அதை இதில் சம்மந்தப்படுத்தாது. பொதுச்சேவை. அப்பெல்லாம் பொதுச்சேவைக்கு போறவங்க காமராஜர் மாதிரின்னு வச்சுக்குவேன். காசு வாங்காம உதவி செய்யறவங்க, தான் சோப்பட இருக்கிற காசை கொடுத்து 4 பேத்துக்கு வச்சு, அது பொதுச்சேவை தொழில். இவ்வளோதாயா தொழில். நீ இதை போய் நீ இதாவன்னு உங்களை ஏமாத்துறது. இதுதான் உண்மையான தகவல். நான் சொல்றதுல தப்பா இருந்தா திருப்பி கேள்வியா? இது நான் ஒரு கேள்வி கேட்குறேன்பா. காமனா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இது நான் யாரும் கேட்குறேன், நான் கேட்குறேன். வந்தவங்கலாம் ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க. நீ தொழிலெலாம் கரெக்டாக சொல்லிடுற. படிப்பு இந்த படிப்பு தான் படிட்டு எட்டா படிச்சு சொல்கிற. எப்படி சொல்கிற? அது யூகம். யூகம் ஐயா. அப்போ எப்படி நீ சொல்லிதான் டாக்டரானு என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க? அதெல்லாம் சும்மா காக்கா உட்கார பணமழை விழுந்த கதை. நானும் துபாக்கு கொடுத்தேன். நான் பொய் சொல்லாம சொல்றேன். இது என்னுடைய யூகம், உயிர் காக்கும் தொழில். அது லக்னாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கும் 10ல். நான் அதுக்கு சில கிரகத்தை வச்சிருக்கிறேன். அதை இந்த ஜோசிகிட்ட காட்டி கொடுக்க தேவையில்லை. இந்த ஜனங்க அதை கொண்டு போய் வித்து தின்னுப்படுறான் இந்த ஜோசிகாரங்க. நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது நான் வந்து ஒவ்வொன்றா அதை இப்படி நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 3 தொழிலில் எல்லாத்தையும் பிரித்து கண்டுபிடிக்கிறேன். அதை இவங்க கண்டுபிடிக்கிறேன். எங்கே கண்டுபிடிக்கிறோம்? உன்னை முதல் எடுத்தோடனே டாக்டரு இன்ஜினியர் உன்னை பெருமைப்படுத்துறான். நீ என்ன பண்ற? பேராசையில போய் சாகுற. பேராசை. ஆசைப்படக்கூடாது. ஆசை மனிதனுக்கு இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது. எல்லாத்திலையும் ஆசைப்படு, அப்பதான் வாழ்க்கையில முன்னேறுவேன். பேராசைப்பட்டால் பெரும் நஷ்டம். கர்மா லிமிட், அளவே அழகு. நீ எந்த அளவுக்கு வளர்றியோ உனக்கு கஷ்டமும் வளரும். அளவோட வாழ்ந்து பாரு, நிம்மதியா வாழலாம். எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. இதுதான் கர்மா. நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாரும் சொல்லாத வித்தியாசமான கருத்து, ஆனால் உண்மை. என் வீடியோ வேணும்னு நான் போடல, ஓடவே வேணாம். 10 பேர் நல்லவங்க பார்த்து இதுதான் உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா போதியா. நீ ஒன்றும் எனக்கு வீடியோ ஓட வேணாம். இதில் ஒன்றும் சம்பாதிச்சு நான் சொல்றதுக்குன்னு அவசியம் இல்லை. இதை நான் போடவே வேணான்னு என் பையன் இம்சை தாங்க முடியல. 4 பேர்த்துக்கு நீ இருக்கிறதுக்குள்ளே சாகிறதுக்குள்ளே 4 பேர்த்துக்கு உதவி செய்ப்பான்னா. நான் ஜோசி பார்க்கறது 4 பேர்த்துக்கு செய்கிறதே உதவி. அப்பா அது 400 பேர்த்துக்கு போய் சேருப்பா, 4000 பேர்த்துக்கு போய் சேருப்பா, 4 லட்சத்துக்கு போய் சேருப்பா. அவங்க யாரை நீ உன் வீடியோ நீ செத்து போயிட்டாலும் 10 பேர்த்துக்கு அது உதவியாக இருக்கும்பா. சொல்லுப்பான்னதுனால சொல்கிறேன். எனக்கு இதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருக்கிறது சம்பாதிச்சு ஒரு 15 நாய் 20 நாய்க்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாய்னா தெரு நாய்களுக்கு. என் வீட்டில் என்னை நம்பி ஒரு 4 நாய்கள் இருக்குது. தெரு நாய்கள் ஒரு 15 நாய் இருக்குது. சம்பாதிக்கிற காசுலாம் அதுக்கே செலவு பண்ணுறேன். நான் மீதி பண்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதில் சம்பாதிக்கிறதுக்கு தான் உயிரை பிடிச்சிட்டு பேசுகிறேன். எனக்கு மயிர் இந்த காசே எனக்கு வேணாம். நிம்மதியாக இருக்கிறேன். எனக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசை. கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன். நிம்மதியாக வாழ்கிறேன். எந்த கடவுள் எனக்கு எந்த குறையும் கொடுக்கல. சரி, அடுத்த கேள்வி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தசாப்தி பண்ணுங்கள், லக்ன பண்ணுங்கள் யூடியூப் சேனல் இது பார்த்து தெரிஞ்சுங்க. இன்றைக்கி லைவ் ஃப்ரீயாக இதில் ஃபுல்லாக இப்போ 3/4 மணி நேரம் ஓடிக்குது. இன்னமும் வர கொஸ்டின் எல்லாமே ஜோசியத்தை பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டே பண்ணுங்கள். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா
நீங்கள் பாட்டுக்கு போகலாம். நாங்கள் பண்ணுறது பிரோஜனமாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சஜஷன் வீடியோவாக நிற்கும். அதாவது யூடியூப் போட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு நிறுத்தும். உங்கள் மூலமாக நாங்கள் இன்னும் 4-5 பேர்த்துக்கு நல்லவங்க 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். அந்த புண்ணியம் எங்களுக்கு வந்தால் போதும். எங்களுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் பாட்டு வீடியோ போட்டிருப்போம், பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அவசியமே கிடையாது எங்களுக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.